Hi students, Computer Science 11th standard ஃபஸ்ட்டு 5 லெசனோட 2 மார்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாலே ஒன்றுமே புரியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இதில் புக்கில் இருக்க நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே படித்து எழுதணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா கொஸ்டினுக்குமே கீ பாயிண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே உங்களால் கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னால் ஃபுல் லைனும் படித்து எழுத முடியாது, எனக்கு மெமரைஸ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ், அதாவது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து எழுதுனீங்களாலே உங்களால் 70க்கு 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். வாங்க ஃபஸ்ட்டு 5 லெசனோட 2 மார்க்ஸ் கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், what is a computer? A computer is an electronic device that processes the input and produces the output. அவ்வளோதான், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதான். கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் அப்படின்றது என்னது? கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா டிவைஸையும் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ராசஸ் த இன்புட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் த அவுட்புட். A computer is an electronic device that processes the input and produces the output. ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், distinguish between the data and information. டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டேட்டா அப்படின்றது நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும். இப்போ நான் ஜஸ்ட் ஒன்றுன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு டேட்டா. நேம் கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா. சரியா? கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட், வகைப்படுத்தப்படாத டேட்டாஸ் எல்லாமே டேட்டாவில் வரும். வரிசைப்படுத்தப்பட்ட அல்லது வகைப்படுத்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனில் வரும். கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அப்படின்னா வரிசைப்படுத்தப்படாதது அப்படின்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா வரிசைப்படுத்தப்படக்கூடியது. அதுக்கான மீனிங் அங்கே இருக்கும். இன்ஃபர்மேஷனில் அதுக்கான மீனிங் அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா 16 இயர்ஸ் ஓல்டு. கவிதா 16 இயர்ஸ் ஓல்டு. கவிதாவுடைய வயது 16. இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கா? ஜஸ்ட் மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன். அதுதான் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்கிறோம். இதுவே கவிதா சி 16, ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? எந்த மீனிங்கும் கிடையாது, எந்த வரிசையிலையும் இல்லை. அது டேட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சிபியு? சிபியூவில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்: கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சிபியு. அந்த ஹெட்டிங்லாம் வேண்டாம். என்னென்ன பார்ட்ஸ் காம்போனன்ட் இருக்குன்னு மட்டும் எழுதுங்க போதும். கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் an ALU? ஏஎல்யூவோட ஃபங்க்ஷன் என்ன? கொஸ்டின்லேயே நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். இப்போ வாட் இஸ் எ கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர். ஓகேங்களா? அடுத்து, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். பிட்வீன் அப்படின்னா இடையில், டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சிபியு. லாஸ்ட்டாக பாருங்கள், தேர்டு கொஸ்டினில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சிபியு, சிபியூவில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஏஎல்யூ? ஏஎல்யூவோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஏஎல்யூ. ஏஎல்யூ பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் சச் as அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஏஎல்யூ எதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா என்னென்னா, அடிஷன்னா கூட்டல், சப்ட்ராக்ஷன்னா கழித்தல், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், டிவிஷன் வகுத்தல், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏஎல்யூ என்னென்ன ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்.
இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் ஏஎல்யூவோட ஃபங்க்ஷன். 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன். அதுலேயே மீனிங் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் யூனிட், த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் CPU, மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது ஃப்ளோ ஆஃப் டேட்டா ஃப்ளோ ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. எதுக்கு இடையில், CPU, மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ். சிபியூக்கும் மெமரி அண்ட் ஐஓ டிவைஸ். ஐஓனா என்ன அர்த்தம், இன்புட் அவுட்புட் டிவைஸ். இதுக்கு இடைப்பட்ட டேட்டாக்கில் ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா, அதாவது மூவ் ஆகுது இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதான் கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன். மெயின் பாயிண்ட் என்ன இருக்கணும், கண்ட்ரோல். த கண்ட்ரோல் யூனிட் control the flow of data. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி. அடுத்த கொஸ்டின், மெமரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. மெமரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மெமரியில் ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. மெமரி யூனிட் இஸ் 2 டைப்ஸ், ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, டெம்ப்ரவரி ஸ்டோர் த டேட்டா, அதாவது தற்காலிகமாக சேமிக்கக்கூடியது ப்ரைமரி மெமரி. டேட்டாஸ் எல்லாமே தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறோம். செகண்டரி மெமரி பர்மனெண்ட்லி ஸ்டோர் த டேட்டா, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடியது செகண்டரி மெமரி. ஓகேங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரின்னு கேட்டால் ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடியது, செகண்டரி மெமரி பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடியது. 7th கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட்டுக்கும் அவுட்புட் யூனிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இன்புட் யூனிட் பாருங்கள், டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். என்ன ஃபீட் பண்ணுறதுன்னு என்னது, இன்சர்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் எந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டாஸையும் நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது இன்புட் யூனிட். கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அது இன்புட். அதுவே நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை எடுத்து இன்ஃபர்மேஷனாக மாற்றுது, அதாவது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுதுன்னா அது அவுட்புட் யூனிட். கன்வே இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணக்கூடியது அவுட்புட் யூனிட். எக்ஸாம்பிள், இன்புட் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் கீபோர்டு மூலமாக நம்ம கொடுக்குறோமா டேட்டாஸ் எல்லாம், அது கீபோர்டு. அடுத்து மவுஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுக்கலாம் இல்லையா, மவுஸ். நெக்ஸ்ட் ஒன், அவுட்புட் யூனிட். அவுட்புட்னா யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணுறது. எந்தெந்தெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணும், மானிட்டரில் டிஸ்ப்ளே பண்ணும், பிரிண்டரில் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம் இல்லையா, பிரிண்டர். புரியுதுங்களா. இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். அவுட்புட் யூனிட்டில் conveys information to users. Second point, example keyboard, mouse. Output unitல second point, monitor, printer. ஓகேங்களா. அடுத்து 8th question, distinguish primary and secondary memory. Primary memory, secondary memory. First point பாருங்க, primary memory temporarily store the data. ப்ரைமரி மெமரி ஏற்கனவே எந்த கொஸ்டினில் பார்த்தோம், மேலே பாருங்கள் அப்படியே 6th கொஸ்டினில் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரியில் ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரியில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் நீங்கள் இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இதே எழுதுனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கு கிடைக்கும். ப்ரைமரி மெமரி என்ன பண்ணும், டெம்ப்ரவரியாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். செகண்டரி மெமரி என்ன பண்ணும், பர்மனண்ட்டாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள் ரேம், ரோம். ப்ரைமரி மெமரிக்கு இன்னொரு பேர் வாலட்டைல், செகண்டரி மெமரிக்கு இன்னொரு பேர் நான் வாலட்டைல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ரைமரி மெமரி டெம்ப்ரவரிலி ஸ்டோர் த டேட்டா. செகண்டரி மெமரியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், பர்மனண்ட்லி ஸ்டோர் த டேட்டா. ப்ரைமரி மெமரியில் செகண்ட் பாயிண்ட், வாலட்டைல். செகண்டரி மெமரியில் செகண்ட் பாயிண்ட், நான் வாலட்டைல். எக்ஸாம்பிள் தேர்டு பாயிண்ட், எக்ஸாம்பிள் ரேம், RAM, ரேம். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா RA வருது இல்லைங்களா, ஏன்றது ஃபஸ்ட்டு ப்ரைமரி மெமரி. ரேம், ரோம்.
ஓகேங்களா? ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு 8 கொஸ்டின் இருக்குது. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினீங்களே கண்டிப்பாக உங்களால் ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும்.